ஒரு நாட்டில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். தன்னுடைய மகனை ஒரு நண்பரிடம் வேலைக்காக கொண்டு போய் சேர்த்தார். எப்படியாவது தன்னுடைய பிள்ளைக்கு தொழில் குறித்த படிப்பினை அறிவு பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நண்பரிடம் சேர்த்தார். ஒரு 6 மாத காலத்திற்காக. நண்பரும் அந்த 6 மாத காலம் பிள்ளையை வேலைக்கு வைத்து விட்டு பிறகு அந்த 6 மாதத்திற்கான ஊதிய தொகையாக ஒரு நாணயத்தை கொடுத்து அனுப்பினார். அந்த நாணயத்தை பெற்றுக்கொண்டு மகன் தந்தையிடம் கொண்டு வந்து சேர்த்தார். தந்தை அந்த நாணயத்தை வாங்கியதும் வேகமாக வீசி எறிந்தார். மகன் இதை ஒன்றும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் படுக்கை அறைக்கு சென்று விட்டான். மீண்டும் அடுத்த நாள் இன்னொரு நண்பரிடம் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தார். அங்கு 6 மாத காலம் வேலைக்கு சேர்த்து விட்டு பிறகு வந்தார். மகனும் 6 மாத காலம் வேலை பார்த்து விட்டு பிறகு அந்த முதலாளி கொடுத்த நாணயத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் தந்தையிடமே வந்து அந்த 2வது முறையும் நாணயத்தை கொடுத்தார். வழக்கம் போலவே தந்தை 2வது முறையும் அந்த நாணயத்தை வாங்கி அவன் கண் முன்னாடி வேகமாக வீசி எறிந்தார். மகன் மீண்டும் அதை ஒன்றுமே கண்டுகொள்ளவே இல்லை. வழக்கம் போல படுக்கை அறைக்கு சென்று விட்டான். தந்தை சிறிது யோசனைக்கு பிறகு 3வது முறை முன்பின் தெரியாத ஒரு நபரிடம் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்தார். 3 மாத காலம்தான். 3 மாத காலம் நிறைவடைந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய முதலாளியும் முன்பு இருவர் கொடுத்த நாணயத்தை காட்டிலும் குறைந்த மதிப்புடைய ஒரு நாணயத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த குறைந்த மதிப்புள்ள நாணயத்தை பெற்றுக்கொண்டு வழக்கம் போலவே தன் தந்தையிடம் கொண்டு வந்து கொடுக்கிறான் மகன். இப்பொழுதும் அந்த தந்தை அந்த நாணயத்தை குறைந்த மதிப்புள்ள நாணயத்தை வாங்கி வேகமாக வீசி எறிகிறார். மகனுக்கு முன்பு இல்லாதது போல திடீரென்று இப்ப புதுமையாக ஒரு கடுமையான கோபம் வருகிறது. தந்தையை எடுத்தறிந்து பேசுகிறார். ஏன் அப்படி பேச வேண்டும்? பேசிய பிறகு தந்தை தன்னுடைய குழந்தையை வாரி அணைத்து முத்தமிடுகிறார். பிறகு அந்த வீசி எறிந்த குறைந்த மதிப்புள்ள நாணயத்தை வாங்கி கண்ணிலே ஒற்றிக் கொள்கிறார். ஏன் இப்படி நடந்தது? முதல் 2 முறையும் நாணயத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் அப்பொழுதெல்லாம் வீசி எறிந்தார். மகன் ஒன்றுமே கண்டு கொள்ளவில்லை. 3வது முறையும் குறைந்த மதிப்புள்ள நாணயத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தார். அதை வீசி எறிகின்ற பொழுது மகனுக்கு கடுமையான கோபம் வருகிறது. கடுமையான கோபம் வந்த பிறகும் சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னுடைய குழந்தையை வாரி அழைத்து முத்தமிட்டு அந்த நாணயத்தை ஒற்றிக் கொள்கிறார் கண்ணில். இது ஏன் நடந்தது என்று முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? உடனே போயிட்டு இந்த காணொலிக்கு கீழே லிங்க ஷேர் பண்ணிருக்கிற அந்த லிங்கை டச் பண்ணி என்ன நடந்திருக்கும் என்பதை அந்த கதையின் வழியாக முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்ல, நாமும் நம்முடைய குழந்தைகளை பிள்ளைகளை இது போலதான் வளர்க்கணும் என்பதற்கு ஒரு அருமையான கருத்தை இந்த கதையின் வழியாக நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம அறிவு சார்ந்தவர்களாக, புத்தி கூர்மை உள்ளவர்களாக, திறமை சார்ந்தவர்களாக, அனுபவம் மிக்கவர்களாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா?